முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். சம் ஓம் சம் சரவணபவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 9ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், விரும்பிய தொழில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் ரகசியங்களை காப்பாற்ற உங்கள் நிர்வாக திறமையை செலவழிப்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு ரகசியமாக மறைமுகமாக உதவுவார்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதில் இன்று உங்களுடைய திறமை வெளிப்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இன்று சாதகமாக தீர்ப்புகள் வரும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். குழந்தைகளின் முயற்சிகளுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியிலும் சமூகத்தின் மத்தியிலும் உங்களுடைய அந்தஸ்து உயரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படுவதால் அவர்கள் உங்களை அனுசரிப்பதும் நீங்கள் அவரை அனுசரிப்பதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். ரிஷபம், தனவரவு பணவரவு விருப்பம் போல் வரும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயினுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நிர்வாகத்திறமை, ஆளுமைத்திறமை வெளிப்பட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். துரிதமாக செயல்படுவது அல்லது அவசரப்பட்டு செயல்படுவது சில பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் பெற்றுத்தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். வேற்றுமொழி மாநிலத்தவராலும் வேற்றுமொழி பேசுவர்களாலும் உங்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தொழிலில் நல்ல லாபங்கள், வருமானங்கள் அதிகரித்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். மிதுனம், என்னதான் திறமையாக செயல்பட்டாலும் இன்று உங்களுடைய தொழிலில் பணி சுமைகள் அதிகரிக்கும். பணியில் அழுத்தங்கள் குறைய இருக்கும். பணிச்சுமை கூடும். பணியில் அழுத்தங்கள் இருக்கும். வாக்குவன்மை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவமும் அதே நேரத்தில் ஒரு கருணையும் இருக்கும். அதனால் எல்லோராலும் ஈர்க்கப்படுவீர்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமைக்கு சில சோதனைகள் வரும். நண்பர்கள், பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. தொழிலில் கோபதாபங்களை காண்பிப்பது, சக ஊழியர்களிடம் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளவும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டு உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம், நீண்ட நாள் முயற்சிகளை எல்லாம் உங்கள் விருப்பம் போல் செய்து என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். சுயசந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமையை நீங்கள் விருப்பம் போல் செயல்படுத்துவீர்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், பெண்கள் உங்கள் விருப்பத்தை உதவி செய்ய உதவுவார்கள். எந்த காரியத்தை நிதானமாக செய்வது நன்மை பயக்கும். இல்லாவிட்டால் அது பணிச்சுமையை கூட்டிவிடும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவும் அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். சிம்மம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கும்.
திறமையுடன் செயல்பட்டு நிர்வாக திறமையுடன் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற துரிதமாக செயல்படுவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். வேற்றுமொழி பேசுபவர்களிடம் வேற்று மாநிலத்தினரிடம் உங்களுடைய சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கன்னி, தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. வாகன வண்டி வசதிகள் அதிகரிக்கும். ஆனால் வாகனத்தை இயக்கும்போது வேகத்தை குறைப்பது நல்லது. தொழிலில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் காணும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீடுகள் உங்களை தேடி வரும். தொழில் சார்ந்த பயணங்கள் அலைச்சல்களை தரும். ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். லாப வருமானங்கள் எதிர்பார்த்த அளவு நன்றாகவே இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நினைவுகளாக பழைய விஷயங்களை பேசி இன்று மனமகிழ்ந்து காணப்படுவீர்கள். துலாம், உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உங்களுடைய வெற்றிகளை இன்று பதிவு செய்ய உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய வாக்குத்தன்மை அதிகரிக்கும். நிர்வாகத்திறமை அதிகரிக்கும். நண்பர்கள், பெண்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். துரிதமாக செயல்பட்டு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் பணியில் அழுத்தம், பணி சுமை கூடத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவமும் உடலாற்றலும் உங்களுக்கு இருப்பதால் அது பற்றி உங்களுக்கு கவலைகள் இல்லை. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் நல்ல வருமானங்கள், லாபங்கள் அதிகரித்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் துரிதமாக செயல்பட்டு உங்களுக்கு லட்சியங்களை அடைய உதவிகரமாக இருப்பார்கள். விருச்சிகம், தடைகள் எல்லாம் நீங்கி இன்று லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் லட்சியங்களை, இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்களுடைய வாக்குவன்மை நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். வேற்றுமொழி மாநிலத்தவரால், வேற்றுமொழி பேசுபவர்களாலும் ஆதரவு, அனுகூலங்கள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு தோன்றும் என்ற நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவனம், கண்டிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான வழக்குகளை என்று தவிர்க்கவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் மனமறிந்து அவர்கள் நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே காணப்படுகிறது. தனுசு, தொழிலில் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் அது சார்ந்த அலைச்சல்களை தவிர்க்க இயலாது. அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சலை கொடுப்பதால் அதை தவிர்க்கவும். நண்பர்கள், பெண்கள் உங்களுக்கு பிரச்சனையை தர வாய்ப்பு இருப்பதால் அவரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். குறுகிய பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை தரும். குழந்தைகளினுடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்களை தந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், உங்களுடைய செல்வாக்கால் பணியில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், பணி சுமை, எதிர்ப்புகள் இதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். திட்டங்களை அடிக்கடி மாற்றி வெற்றிகளை சரிவர கணித்து அதை செயல்படுத்துவீர்கள். வழக்குகளில் என்று சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகள் வேண்டாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வர தாமதமாகும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் இன்று அதை தைரியமாக செய்யலாம். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தேவையற்ற கோபத்தை தவிர்த்து கொண்டால் இந்த நாள் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் கடந்து செல்லலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்.
கும்பம். தடைகளை மீறி விமர்சனங்களை மீறி உங்கள் விருப்பங்களை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் விரும்பிய வருமானங்கள், எதிர்பார்த்த வருமானங்கள், நினைத்தபடி கிடைக்க வேண்டிய வருமானங்கள் என எல்லா வருமானங்களும் உங்களுக்கு பணமழையாக கொட்டப் போகிறது. தனவரவு, பணவரவு, எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பாராத பணவரவு என எல்லா பணவரவுகளும் இன்று நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தாயுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் சிறிது பிணங்கினாலும் தற்காலிக பிரிவு ஏற்படுவதால் அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. மீனம். உங்களுடைய திறமைகள், திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய தொழில் சுமையை அல்லது பணி சுமையை, பணி அழுத்தத்தை குறைக்க உதவும். அதையும் மீறி வரக்கூடிய விமர்சனங்கள், எதிர்ப்பையெல்லாம் நீங்கள் சமாளிக்கலாம். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்களிடமும் நண்பர்களிடம் கவனமாக பழக வேண்டும், கண்ணியமாக பழக வேண்டும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் மனமறிந்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மகிழ்ச்சியை செல்வீர்கள். தொழில் சார்ந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளை தராது என்பதால் அதை இன்று ஒத்தி போடுவது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற காணொளிகள் அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.